ஓம் ஓம் ஸ்ரீ தேவி பாகவதம் 5வது ஸ்கந்தம் அத்தியாயம் 16. தேவிக்கும் மகிஷாசுரனுக்கும் வாக்குவாதம். தூதர்கள் மூலம் மிகச் சிறந்த தளபதிகள் இருவரும் கொல்லப்பட்டனர் என்பதை மகிஷன் அறிந்த பிறகு அவன் மிகவும் அகங்காரமும் ஆத்திரமும் கொண்டான். தாருக்கன் என்ற தேரோட்டியை அவன் கூவி அழைத்து, அதி நூதனமான நம்முடைய ரதத்தை கொண்டு வா என்று கட்டளையிட்டான். 1000 கோவேறு கழுதைகள் பூட்டி வெற்றி கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டு பலவிதமான ஆயுதங்களால் நிரப்பப்பட்ட அதி அற்புதமான ரதம் அதிவேகமாக வந்து நின்றது. அது வந்ததை கேட்டதும் மகிஷாசுரன் யோசித்தான். என் தலையில் நீளமான கொம்புகளோடு எருமை கிடா உருவமாக சென்றாள். தேவி என்னை பார்த்து அருவருப்பாளை தவிர மோகிக்க மாட்டாள். உலகில் இளம் பெண்கள் அழகான வாலிபர்களை பார்த்துத்தான் ஆசைப்படுவார்களை தவிர அரசாட்சி முதலான செல்வங்களை பார்த்து ஆசைப்பட மாட்டார்கள். என்னை கண்டதுமே தேவி மோகித்து விடும்படியான அழகு உருவமெடுத்து செல்ல வேண்டும் என அந்த பாவி நினைத்தான். அதற்காக அவன் ஒரு மோகன உருவம் எடுத்து மன்மதனைப் போல கட்டழகு வாலிபனாக மாறி ஆடை அணிகளால் தன்னை அலங்கரித்துக் கொண்டு சகல போர் கருவிகளையும் அலங்காரமாக பூட்டிக் கொண்டு ரதத்தில் ஏறிக்கொண்டான். பிறகு நாற்படைகளும் பரிவாரங்களும் சூழ்ந்து வர மகிஷாசுரன் மமதையோடும் காம வேட்கையோடும் ஆடம்பரமாக தேவியின் போர்க்களத்தை நோக்கி சென்றான். மனதாலும் வர்ணிக்க முடியாத பேரழகுடன் மகிஷாசுரன் வருவதை பார்த்ததும் மகா பதிவிரதையாகிய தேவி சங்கு எடுத்து ஊதி வீர முழக்கமிட்டான். அதை கேட்டு மகிஷாசுரன் சிறிதும் அஞ்சவோ தயங்கவோ இல்லை. எத்தகைய பதிவிரதையாக இருப்பினும் தன்னை கண்ட உடனேயே தன் அழகு கவர்ச்சியில் மயங்கி கற்பு நிலை தவறிவிடும் பேர் அழகனாக மகிஷாசுரன் காம மமதையோடு தேவியின் அருகில் சென்று புன்னகையுடன் பேசத் தொடங்கினான். அழகு மிகுந்த தேவமங்கையே, இந்த உலகில் உள்ள சம்சார சுழற்சியில் ஆண்களும் பெண்களும் சுகத்தையே அநேகமாக விரும்புகிறார்கள். அந்த சுகமோ ஆணும் பெண்ணும் ஒன்று கூடும் உறவினால் ஏற்படுமே தவிர ஆணும் பெண்ணும் தனித்திருப்பதால் ஏற்படுவதில்லை. அந்த சுகமும் கூடுவோரை பொறுத்து பல விதமாக அநேக விதமாகவும் அவரவர் ஆசைக்கேற்றபடி ஆனந்தம் விளைவிக்க கூடியதாகவும் இருக்கிறது. தாய் தந்தையருக்கு தன் குழந்தைகளின் மெய் தீண்டல் என்னும் சுகம் உத்தம சுகமாகும். சகோதரர்கள் ஒன்றுபடும்போது உண்டாகும் சுகம் மத்திம சுகம். தொழிலை ஒட்டியும் பிரசங்கம் முதலானவற்றை முன்னிட்டும் இருவர் கூடும்போது உண்டாகும் சுகம் அதம சுகமாகும். ஆனால் இவற்றையெல்லாம் விட ஆணும் பெண்ணும் காம வசமாகி கூடும்போது உண்டாகும் இன்பமே உலகத்தில் கிடைக்கும் மாபெரும் சுகம் என்று கூறுகிறார்கள். அதில் சம வயதுள்ள ஆணும் பெண்ணும் கூடுகிற போது உண்டாகும் இன்பம் உத்தம சுகம். அதிலும் சௌந்தரியம், சாதுரியம், உருவம், அலங்காரம், குலம், ஒழுக்கம், குணம் முதலியவை அமைந்துள்ள ஒரு ஆணும் பெண்ணும் கூடினால் அதனால் விளையும் சுகம் அளவிட முடியாததாக இருக்கும். பேரழகே, நான் இப்போது கூறியவைகளில் ஒன்றை விட ஒன்று உயர்ந்து எல்லாம் ஒருங்கே அமைய பெற்றவளாக நீ இருப்பதால் என்னோடு கூடி மகிழ்வாய். உன் சுகத்திற்கும் ஆவலாதிகளுக்கும் ஏற்றபடி விதவிதமான ரூபங்கள் எடுத்து உன்னை பலவிதமாகவும் அனுபவித்து உன்னை திருப்திப்படுத்தும் வல்லமை எனக்கு உண்டு. இந்திராதி தேவர்களை போரிலே வென்ற செல்வங்கள் எல்லாம் என் அரண்மனையில் குவிந்து கிடக்கின்றன. அவற்றை உன் விருப்பப்படியெல்லாம் அனுபவிக்கலாம். அவற்றை நீ மதிக்கவில்லை என்றால் உன் விருப்பம் போல் அவற்றையெல்லாம் நீ தானம் செய்துவிடலாம். அந்த செல்வங்கள் எல்லாம் எனக்கு பெரும் செல்வம் அல்ல. நீ எனக்கு பட்டத்து அரசியாவதையே நான் பெரும் செல்வமாக கருதுகிறேன். உனக்கு நான் அடிமையாகிவிட்டேன். உன் ஆசைக்கு என்றென்றும் அடிமையாகவே கிடப்பேன். நீயே என்னை பார்த்து தேவர்களிடம் பகை வையாதே என்று கட்டளையிட்டாலும் நான் அப்படியே செய்கிறேன். வேறு நீ என்ன கட்டளையிட்டாலும் அதை நான் மீறமாட்டேன். விசாலமான கண்கள் வாய்ந்தவளே, உனக்கு எதை செய்தால் சுகமும் திருப்தியும் உண்டாகுமோ அதையெல்லாம் நான் செய்கிறேன். என் உள்ளம் உன் உருவப் பேரழகில் மயங்கிவிட்டது. உன் மீது நான் ஒரே மோகம் கொண்டு காமத்தால் வேகிறேன். அதனால்தான் நான் உன்னை சரணடைந்தேன். மன்மதனின் காம பானங்களால் துன்புறுகிறேன். என்னை காப்பாற்று. தர்மத்தில் சிறந்தது சரணம் அடைந்தவரை காப்பதல்லவா?
நுட்பமான இடை வாய்ந்தவளே, நீ என்னை பார்த்து செத்துப்போ என்று சொன்னாலும் அப்படியே செத்து விடுவேன். ஆயுதபாணியாய் உன்னோடு யுத்தம் புரிய வந்த நான் இப்பொழுது உன்னை சரணடைந்து விட்டேனே. இதை கண்டாவது மனமிறங்கு காம ரூபினியே. உன்னோடு பேசிக்கொண்டிருக்கும் போதே மன்மதன் காம பானங்களால் துளைக்கிறானே. என் மீது பரிவு காட்டு பூங்கொடியே. நான் பிறந்த நாள் முதல் இன்று வரை பிரம்மனது தேவர்களிடம் கூட இப்படி நிர்கதியான அனாதை போல் கெஞ்சுதல் வார்த்தைகளை பேசியதில்லையே. இப்போது சிறு பெண்ணான உன்னிடம் இப்படி பலகீனமாக கெஞ்சுவதை கண்டு என்னை பலகீனம் அற்பன் என்று நினைத்து விடாதே. என் வீர பலத்தையெல்லாம் போர்க்களத்தில் பிரம்மா முதலான தேவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அதை நீயும் அறிந்திருந்தால் உன்னிடம் நான் சரணடைந்த போதே என்னை கட்டி அணைத்து மகிழ்வித்திருப்பாய். கட்டழகியே, நான் உன் காமத்துக்கு அடிமை, என் முகத்தை பார் என்று மகிஷாசுரன் காம வெறியால் பிதற்றினான். அவன் வார்த்தைகளை கேட்டதுமே தேவி அமைதியாக புன்னகை செய்து அவனை நோக்கி, புத்தியில் உயர்ந்த பெரியவனே, உன்னை பற்றி எனக்கு தெரியாது என்று நினைக்காதே. நான் எல்லாம் அறிந்தவள்தான். நீதான் என்னை அறியவில்லை. நீ எனக்கு அடிமையாவதாக சொல்லுவதும் சரணடைந்தேன் என்பதும் அறிய பெரிய விஷயமா? நான் பரமபதியான பரமசிவனை தவிர வேறு ஒரு நாயகனையும் விரும்ப மாட்டேன். நீ இன்று உள்ளவன், நானோ என்றுமே உள்ளவன். என்னை உன்னால் பார்க்க முடியுமா? என்னை பார்க்கக்கூடியவர் சர்வேந்திரியாமியான சர்வேஸ்வரன் தான். நான் அவருக்கு மங்களவதியாக இருக்கும் ஆக்ஞா சக்தி ஆவேன். அவருடைய சம்பந்தத்தால் தான் என்னிடம் ஞானம் நிலையாக இருக்கிறது. நானே பிரகிருதி. நான் அவருடைய சம்யோக பலத்தால் சேதனாத்துவம் உடையவளாக இருக்கிறேன். காந்த சக்தியிடத்தில் ஜடமாகிய இருப்பு எவ்வித இயக்கம் அடைகிறதோ அத்தகைய தன்மையுள்ள சிவசக்தியான என்னை சம்சார பந்தத்தில் இச்சையுற்று ஈடுபடும் ஒரு சாதாரண பெண்ணாக எண்ணிவிட்டாயே. நான் சம்சார சக்தி அன்று. நான் எல்லோருக்கும் சம்சார துக்கத்தை நீக்கும் சக்தியாகும். துக்கமயமான சம்சாரத்தில் எனக்கு இச்சை உண்டாவதே இல்லை. மோக வெறியனே, உன்னை போன்ற மூடன் உலகில் உண்டோ? பெண் இன்பத்தை பேரின்பமாக எண்ணுகின்றனையே. பெண் என்பது ஒருவனை கட்டி பிணைக்கும் சம்சார சங்கிலி அல்லவா? இரும்பு சங்கிலியாவது அறுபடும். பெண் என்னும் சங்கிலி என்றுமே அறுபடாதே. துர்நாற்றம் வீசுவதும் சிறுநீருக்கு இடமுமாக உள்ள ஓர் அங்கத்தில் என்ன சுகம் இருக்கிறது என்று அதை நீ விரும்புகிறாய்? உண்மையான சுகம் வேண்டுமெனில் புலன்களை அடக்கி இந்திரிய நிக்கரணம் செய்து அதிலே சுகமடைவாய். பெண் கலவியில் துக்கம் உண்டு என்பதை நீ உணர்ந்து இருந்தால் நீ ஏன் என்னை கண்டு மோகிக்கிறாய்? தேவர்கள் மீது நீ கொண்ட பகையே உன் மரணத்திற்கு மூல காரணமாக முளைத்து விட்டது. இப்போது உன் காம மோகமோ அதை நிச்சயப்படுத்தி விடுகிறது. பேதையனை, நீ பிழைத்திருக்க வேண்டுமானால் தேவர்கள் பகையை விட்டுவிட்டு பாதாளத்திற்கு உன் இனத்தாருடன் சென்றுவிடு. இல்லையெனில் என்னோடு போராடு. நான் உன்னை கொல்லவே தேவர்களால் அனுப்பப்பட்டேன். உயிர் வாழ வேண்டும் என்று நீ விரும்பினால் உன்னை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இராது. ஆகையால் நீ உயிர் பிழைக்க விரும்பி வேண்டினால் உன்னை விட்டு விடுகிறேன். நல்லவர்களிடம் இனிமையான 7 வார்த்தைகளை எவராவது சொன்னால் அவன் மீது இரக்கமும் நட்பும் உண்டாகும். நீ எனக்கு அடிமை என்று என்னிடம் நீ பேசிய பேச்சை கேட்டு நான் சிறிது இரக்கம் காட்டுகிறேன். என்னோடு யுத்தம் செய்வதானால் செய், இல்லையெனில் சென்று விடு. ஆனால் உன்னோடு போரிட நான் பின்வாங்குகிறேன் என்று நீ நினைக்காதே. நீ என்னை எதிர்த்து நின்றால் உன்னை நான் கொன்று விடுவேன் என்பது நிச்சயம் என்றார். தேவி கூறியதை கேட்டும் மகிஷாசுரன் காம மீதூர பெற்றதால் தேவியை நோக்கி இனிமையாக கூறலானான். மாபெரும் அழகிய, எனக்கு போராட்டம்தான் ஆனந்தம் ஊட்டும். ஆனால் மிகவும் யோசிப்பதற்குரிய மென்மையுடன் வாய்ந்த உன்னிடமா நான் போர் செய்வேன்? பிரம்மாதி தேவர்களையெல்லாம் வெற்றி கண்ட நான் சிறு பெண்ணான உன்னோடு போர் செய்வது பொருந்துமா? நீ எனக்கு சொன்னதை போலவே நான் உனக்கு சில சொல்கிறேன் கேள். நீ என்னை திருமணம் செய்து கொள்வது உனக்கு சுகமாக தோன்றுமானால் அதுபோல செய். இல்லையெனில் நீ எங்கிருந்து வந்தாயோ அங்கேயே திரும்பி போய்விடு. அப்படி செய்தால் உன்னை நான் கொல்ல மாட்டேன். இதமாக சொல்கிறேன், உன்னை கொள்வதால் எனக்கு என்ன கீர்த்தி உண்டாகும்? ஸ்ரீஹத்தி செய்தேன் என்ற இகழ்ச்சிதான் உண்டாகும். ஸ்ரீஹத்தி, சிசுஹத்தி, பிரம்மஹத்தி முதலிய கொலைகளை செய்தால் அதனால் ஏற்படும் பாவங்களை தள்ள முடியாது.
உன்மீது நான் கொண்டுள்ள காம வேகத்தால் உன்னை நான் இப்படியே தூக்கி கொண்டு என் அந்தப்புற பஞ்சனைக்கு சென்று விடுவேன். ஆனால் அதனால் என்ன பிரயோஜனம்? பெண்ணை பலாத்காரம் செய்வதால் உண்மையான போகமும் இன்ப சுகமும் கிடைத்து விடுமா? ஆணும் பெண்ணும் மனமுத்து கூடி கலந்தால் அல்லவா போக சுகமும் திருப்தியும் உண்டாகும். நீ எந்த விரோதியின் நயவஞ்சகமான வார்த்தைகளை கேட்டு என்னை மோகிக்காமல் இருக்கிறாய்? சகல அங்க அழகும் சகல ஆடை ஆபரண அலங்காரங்களோடும் விளங்குவதால் அல்லவா நான் இப்படி மோக அவஸ்தையால் வேறப்படுகிறேன். உனக்கு அழகு இருந்தும் அலங்காரம் இருந்தும் புத்தி சாதுரியம் மட்டும் இல்லாமல் இருக்கிறாயே, இது பெரிய குறை அல்லவா? கட்டழகியே, இனியேனும் உன் முரட்டு பிடிவாதத்தை கைவிட்டு என்னை மணந்து கொண்டு என்னிடம் இன்ப சுகங்களை அனுபவிக்கும் வழி தேடு. அப்படி செய்தால் இருவருக்குமே சுகம் உண்டாகும். அலைமகளான லட்சுமி திருமாலோடும், கலைமகளான சரஸ்வதி பிரம்மனோடும், மலைமகளான பார்வதி பரமசிவனோடும் சேர்ந்து சுகித்திருக்கவில்லையா? நீ மட்டும் என் புருஷ சுகத்தை எண்ணாமல் விரும்பாமலும் இருக்கிறாய். மன்மதன் உன்மீதும் காமபானங்களை எய்தவில்லையே? ஒருவேளை அவனும் உன் கட்டளையில் மதிமயங்கி செயலற்று நின்றுவிட்டானா? அல்லது என் எதிரிகளான தேவர்கள் உன்மீது காம அம்புகளை எய்யாமல் என் மீது எய்யும்படி அந்த மன்மதனுக்கு துர்போதனைகளை செய்து விட்டார்களா? மான்விழியாளை மேனியாளை அழகாகவும் துணையாகவும் வந்த ஆடவனை விட்டு மந்தோதரி என்பவள் எப்படி விலகி பிறகு துயரப்பட்டாளோ அதுபோல நீயும் என்னை விட்டுவிட்டு துயரப்படப் போகிறாய். பிறகு அந்த மந்தோதரி ஒரு துஷ்டனான கணவனை அடைந்தாள். உன் தலைவிதியும் அப்படித்தான் இருக்கிறதோ என்னவோ என்று புலம்பினான். அத்தியாயம் 17. மந்தோதரியின் கதை. மகிஷாசுரனே, நீ சொன்ன மந்தோதரி என்ற பெண்மணி யார்? அவளால் விடப்பட்ட நாயகன் யார்? பிறகு அவளால் அடையப்பட்ட நாயகன் யார்? அவள் எப்படி துக்கம் அடைந்தாள் என்று தேவி கேட்டாள். மகிஷாசுரன் அதை கூறினான். பூ உலகில் சிம்மள தேசம் என்று ஒரு நாடு உண்டு. தனதானிய செல்வங்களும் இயற்கையான சோலைகளும் நிறைந்த அந்த தேசத்தில் சந்திரசேனன் என்ற அரசன் இருந்தான். அவன் தர்ம சிந்தனை உள்ளவன், நீதி தவறாமல் ஆட்சி செலுத்துபவன், வில்வித்தை முதலான சகல கலைகளிலும் நிபுணன், பொய் சொல்லாத சத்தியசீலன், கோபமற்ற சாந்தன், எல்லாவற்றிலும் மேலானவன். அவனுக்கு குணவதி என்ற மனைவி ஒருத்தி இருந்தாள். அவள் நல்ல அங்கல் அச்சரங்கள் அமைந்த அழகி, இல் வாழ்க்கைக்கேற்ற நற்பண்புகளை கொண்டவளாகவும் கணவனையே தெய்வமாக கருதுபவளாகவும் ஒழுக்கத்தில் சிறந்தவளாகவும் எப்பொழுதும் முக மலர்ச்சி உடையவளாகவும் இன்மொழி பேசுபவளாகவும் விளங்கினாள். அவளுக்கு முதலாவதாக ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு பெற்றோர்கள் இருவரும் மந்தோதரி என்று பெயரிட்டு சடங்குகளை எல்லாம் செய்து சீரும் சிறப்புமாக வளர்த்தார்கள். அந்த பெண் மந்தோதரி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்தாள். ஒரு நாள் அவள் தந்தை சில புரோகிதர்களிடம், என் குமாரிக்கு திருமணம் செய்ய வேண்டுமே, அவளுக்கு ஏற்ற நாயகன் எங்கிருக்கிறானோ என்று ஏக்கத்தோடு பேசிக் கொண்டிருந்தான். அப்பொழுது புரோகிதர்களில் முதியவரான ஒருவர், அரசே, மந்திர தேசத்துக்கு மன்னனான சுதன்மனுக்கு ஒரு குமாரன் இருக்கிறான். கம்புக்ரீவன் என்ற அந்த அரசகுமாரன் அழகிலும் அறிவாற்றல்களிலும் சிறந்தவன் ஆகையால் அவனே உன் கன்னிகையான மந்தோதரிக்கு ஏற்ற நாயகன். அவனுக்கே உன் மகளை திருமணம் செய்து கொடு என்று கூறினார். அரசன் சம்மதித்து இந்த செய்தியை தன் மனைவியிடம் சொன்னான். அவள் அதை தன் மகளான மந்தோதரிடம் சொன்னாள். அதை கேட்டது மந்தோதரி, அம்மா, எனக்கு திருமணமே வேண்டாம். எனக்கு சம்சார பந்தத்தில் ஆசை இல்லை. நான் கௌமார விரதத்தை கடைபிடித்து கன்னியாகவே காலத்தை கழிக்கிறேன். அதுதான் எனக்கு சுகம். நான் சுதந்திரமாக தவம் செய்து காலம் கழிப்பதை விட்டுவிட்டு சம்சார பந்தத்தில் சுதந்திரமற்று ஒரு புருஷனுக்கு அடிமையாகி கிடப்பதில் துக்கமே தவிர ஒரு சுகமும் உண்டாகாது. சுதந்திரத்தோடு கவலையற்று இருக்கும் ஜீவனுக்குத்தான் மோட்சம் கிடைக்கும் என்கிறார்கள். ஆகையால் நான் புருஷனால் அடையக்கூடிய சுகத்தை விட மோட்ச சுகத்தை அடையவே விரும்புகிறேன். என் அபிப்பிராயத்தை நீயே என் தந்தையிடம் சொல்லிவிடு. நான் கல்யாணம் செய்து கொண்டு கணவனுக்கு சுவாதீனமாக அவனது வீட்டுக்கு சென்றால் மாமியார் மைத்துனன் ஆகியோருக்கெல்லாம் வேலைக்காரியை போலாக வேண்டும். மேலும் குடும்ப வாழ்க்கை நடத்தும் போது கணவனின் உண்மையான உள்ளத்தை அறிவதென்பது பெரிய கஷ்டம். அந்த கணவன் வேறொரு மங்கையை விரும்பினால்
அதனாலும் அளவிலாத துக்கம். சம்சாரத்தில் பெண்களுக்கு எப்பொழுதுமே துக்கமே தவிர சுகம் என்பது என்ன உண்டு? சம்சாரத்தில் உண்டாகக்கூடிய சுகங்கள் எல்லாம் வெறும் சொப்பன சுகம் போன்றதுதான். முன்னொரு காலத்தில் உத்தானன் என்பவனின் குமாரனும் துருவனுக்கு தம்பியுமாகவும் விளங்கிய ஒரு உத்தம அரசன் தன் மனைவி கற்புள்ள மகா பதிவிரதியாகவும் ஒரு குற்றமும் செய்யாதவளாகவும் இருந்தும் அவளை காட்டுக்கு ஓட்டிவிட்டான். கணவனாலேயே இத்தகைய துயரங்கள் மூழ்கின்றன. கணவன் தன் மனைவியை பிரிந்து வெளியூர் சென்றால் மனைவிக்கு காமம் அதிகரித்து இரவு பகலாக அவளது மெல்லிய உடலை வாட்டி வதைக்கும். கணவன் இறந்தாலோ இன்னும் பெருந்துன்பம். அந்த அமங்கலியத்தால் ஏற்படும் துக்கங்களும் ஏராளம். விதவை என்ற பழிச்சொல்லோடு ஆடவர்கள் இல்லாமல் பெண்களாலும் ஒதுக்கி தள்ளப்பட்டு நிந்திக்கப்படுகிறார். இத்தகைய துக்கங்களுக்கெல்லாம் மூல காரணம் கணவனை வரிப்பதே ஆகும். எனவே எனக்கு விவாகம் வேண்டாம் என்றார். குமாரி மந்தோதரின் இந்த மனோநிலையையும் வைராக்கியத்தையும் தன் மனைவியின் மூலமாக அறிந்த மன்னன் தன் மகளுக்கு திருமணம் செய்வதையே நிறுத்திவிட்டான். பிறகு அந்த பெண் மந்தோதரி புஷ்பவதியாகி இளமையோடும் அழகோடும் பூத்து குலுங்கினாள். ஒரு நாள் அவள் தனது தோழிகளுடன் நந்தவனத்தில் மலர் கொய்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அவளது தோழிகள், அடியே மந்தோதரி, நீ விவாகமே வேண்டாம் என்று வெறுத்து கன்னிகையாகவே இருந்து வருகிறாய். உன்னுடைய அழகும் இளமையும் அனுபவிக்கப்படாமல் வீணாக கழிகிறதே என்று பலவிதமாகவும் காம சுவையூட்டும்படி உரையாடினார்கள். அப்பொழுது மந்தோதரி திருமணம் செய்து கொள்வதையே வெறுத்து பேசினாலே தவிர காமவசப்படுபவளாக காட்டிக்கொள்ளவில்லை. இவ்வாறு இருக்கும் நாட்களில் ஒரு நாள் அந்த நந்தவனத்தின் பக்கமாக கோசல தேசத்தரசன் தன்னுடைய ரதத்தில் தன்னுடைய வீர பரிவாரங்கள் புடைசூழ விதிவசமாக வந்து கொண்டிருந்தான். அவனை தூரத்திலே தோழிகள் பார்த்ததும் வியப்புற்று அவனது அழகை பற்றி மந்தோதரிடம் புகழ்ந்து பேசி, உன்னுடைய அதிர்ஷ்டவசமாகத்தான் அந்த மகாவீரன் வந்திருக்கிறான் என்றார்கள். அப்பொழுது அந்த அரசனை மந்தோதரி இருக்குமிடத்தை அடைந்து அவளுடைய அழகை கண்டு மயங்கி காதல் கொண்டு அவளது தோழிகளிடத்தில் விசாலமான கண்களோடு, காமதேவனுக்கு என்னை வசப்படுத்திய அந்த கட்டிலம் சுந்தரி யார்? சீக்கிரமாக சொல்லுங்கள் என்று மந்தோதரியை பற்றி விசாரித்தான். தோழிகள் சிரித்துவிட்டு, மன்னவரை, நீர் யார் என்பதை முதலில் தெரிந்து கொள்ளாமல் எங்கள் தலைவியின் சத்திரத்தை சொல்வது முறையாகுமா? முதலில் உம்மை பற்றி சொல்லும் என்று விசாரித்தார்கள். அவன் தன் பெயர் வீரசேனன் என்றும் கோசல தேசத்து அரசன் என்றும் தன் சேனைகள் பின்னே வர தான் தனியாக வழி தவறி வந்துவிட்டதாகவும் இது விதிவசம்தான் என்றும் கூறினான். பிறகு தோழிகள் அவனை நோக்கி, மகாராஜரே, இவள் சந்திரசேன மன்னரின் குமாரி, பெயர் மந்தோதரி. எங்களோடு விளையாடி கொண்டிருப்பதற்காகவே இந்த மலர்வனத்திற்கு வந்திருக்கிறாள் என்று விளக்கினார்கள். உடனே வீரசேனன் தன் காதலை அந்த தோழிகளின் மூலமாகவே நிறைவேற்றி விட வேண்டும் என்று துணிந்தான். தோழிகளில் மந்தோதரிக்கு மிகவும் பிரியமானவளான ஒருத்தியை அவன் தனியாக கூட்டிச் சென்று, உன் தலைவி இப்போது எனக்கு உயிர் போல மாறிவிட்டாள். அவளோடு கூடாவிட்டால் என் உயிர் நீங்கிவிடும். என் உயிரை காப்பாற்று என்று அவளை முகஸ்துதியால் புகழ்ந்து கூறி, என்னை சாதாரணமாக நினையாதே. கீர்த்தி மிகுந்த காகுஸ்த வம்சத்தில் நான் பிறந்தவன். எனக்கும் உன் தலைவிக்கும் இப்பொழுதே கந்தர்வ மனம் செய்விக்க ஒரு வழிபார். எனக்கு வேறு நாயகிகள் கிடையாது. இளமையும் உருவ அழகும் நல்ல குலப்பிறப்புமுள்ள அந்த கன்னிகை என்னை நாயகனாக அடைய என்ன தடை இருக்க முடியும்? அவள் கந்தர்வ மனத்திற்கு சம்மதிக்கவில்லை என்றாள். அவளுடைய தந்தையிடமே கேட்டு முறைப்படி அவளை எனக்கு திருமணம் செய்து கொடுக்கும்படி செய்கிறேன் என்றான். அதன் பிறகு தோழி ஒரு பதிலும் சொல்லாமல் மந்தோதரியிடம் போய், மந்தோதரி, இந்த பூஞ்சோலையின் பக்கம் ஒரு அரசன் வந்திருக்கிறான். அவன் இரண்டாவது மன்மதன் என்று போற்றத்தக்க ஆணவன், மனோரம்யமானவன், உனக்கு பொருத்தமான பருவமும் வயதும் உன்மீது காதலும் உள்ளவன், சூரிய வம்சத்தில் பிறந்தவன். உன் தந்தையும் உனக்கு மனப்பருவம் வந்தும் உன் வைராகி பிடிவாதத்தை நினைத்து ஓயாமல் கவலைப்படுகிறார். எங்களை அடிக்கடி கூப்பிட்டு பெருமூச்சு விட்டு உனக்கு நல்ல புத்தி சொல்லும்படி தூண்டுகிறார். இப்பொழுது சமயம் வந்துவிட்டது. பரிசேவைதான் பெண்களுக்கு முக்கியமான தர்மம் என்று மனுநீதி சாஸ்திரம் சொல்கிறது. கணவனை அடையாதவள் நரகத்தைத்தான் அடைவாள். கல்யாணம் செய்து கொள், உனக்கு ஒரு துன்பமும் வராது.
காமதேவனை எவரும் வென்றுவிட முடியாது. இளமை பருவத்தை எளிதாக தாண்டிவிடவும் முடியாது என்றார்கள். தோழிகளே, நீங்கள் ஏன் பிதற்றுகிறீர்கள்? எனக்கு கணவனே வேண்டாம். வந்தவனை வந்த வழியே பார்த்து போகச் சொல்லுங்கள். அவன் ஏன் வெட்கமில்லாமல் என்னை பார்க்கிறான்? நான் அருமையான தவத்தை செய்கின்றேன். தெய்வ கதியால் எனக்கு எது வந்தாலும் வரட்டும் என்றாள் மந்தோதரி. தோழி அரசனிடம் சென்று, மந்தோதரி, உம்முடைய இஷ்டத்துக்கு உடன்பட மாட்டாள். துக்கப்படாதீர்கள். வழிய வரும் காதல் வாழ்வை மதிக்காமல் அவள் எப்பொழுது அதை இழக்க துணிந்தாளோ, இனி அவளுக்கு வரப்போகும் துயரத்தை சொல்லவும் வேண்டுமா? அவள் நல்ல கணவனை அடைய மாட்டாள். அவள் மீது நீர் கொண்ட காதல் மோகத்தை கைவிட்டு போய்விடும் என்றும் கூறினார்கள். வீரசேனன் மிகவும் துக்கப்பட்டு தன் ஆவலை கைவிட்டு தன் சேனைகளுடன் தன் நகரத்திற்கு போய் சேர்ந்தான். அத்தியாயம் 18. மகிஷாசுரன் வதை. கோசல தேச அதிபதியான வீரசேனனை மந்தோதரி வெறுத்து அனுப்பிய பிறகு விவாகமே வேண்டாம் என்று வைராக்கியத்துடனேயே வாழ்ந்து வந்தாள். அவளது தங்கையாகி இந்துமதி என்பவள் மனப்பருவம் அடைந்தாள். அதனால் அவள் தந்தையான சந்திரசேன மகாராஜன் தன் புதல்வியின் சுயவரத்திற்கு ஏற்பாடு செய்தான். அந்த சுயவரத்தில் இந்துமதி தான் விரும்பிய ஒரு மன்னனுக்கு மாலையிட்டாள். அப்பொழுது சுயம்வரத்திற்கு வந்திருந்த வரன்களில் சாமர்த்தியசாலியாகவும் வாலிபனாகவும் மகாதுஷ்டனாகவும் உள்ள சாருதோஷ்ணன் என்ற மந்திர தேசத்து அரசனை பார்த்து மந்தோதரி மோகம் கொண்டு காமத்தால் உருகினாள். அதனால் விவாகமே வேண்டாம் என்ற தன் வைராகிய பிடிவாதத்தை விட்டுவிட்டு தன் தந்தையிடம் சொல்லி அந்த துஷ்டன் சாருதோஷ்ணனுக்கே தன்னை திருமணம் செய்து கொடுக்கும்படி வேண்டினாள். தந்தையும் மகிழ்ச்சி அடைந்து அவனுக்கே மந்தோதரியை திருமணம் செய்து கொடுத்தான். சாருதோஷ்ணன் மிகவும் குதூகல கூத்தாடி மந்தோதரியுடன் தன் தாசிகளையும் அடிமைகளையும் அழைத்து கொண்டு தன் நாட்டுக்கு சென்று அவளுடன் இன்பமாக சுகித்து வந்தான். மந்தோதரியும் அவனோடு வாழ்ந்து வந்தாள். இவ்வாறு அவள் வாழ்ந்து வரும் காலத்தில் ஒரு நாள் தன் கணவன் வேலைக்காரன் ஒருவனின் மனைவி ஒருத்தியோடு ரகசியமாக கூடி கொளாடிக் கொண்டிருப்பதாக மந்தோதரி ஒரு தாதியின் மூலம் கேள்விப்பட்டாள். உடனே அவள் ஏளனமாக சிரித்து மிகவும் கோபம் கொண்டு தன் கணவனை பழித்து சில வார்த்தைகளை சொல்லி அவனை தன் வசப்படுத்தி வைத்திருந்தாள். மற்றொரு சமயம் அவள் கணவன் எப்படியோ அவளை ஏமாற்றி மற்றொருத்தியோடு எப்பொழுதும் கூடி குழாவில் சுகித்திருப்பதை அவளை காண நேரிட்டது. உடனே அவள், ஐயோ, எனக்கு வாய்த்த கணவன் பிற பெண்களை கூடி மகிழ்வதுதான் மேலான இன்பம் என்று காமத்தை அனுபவித்து வருகிறானே, இவன் குணத்தை விவாகத்திற்கு முன்னாலேயே அறியாமல் இருந்து விட்டேனே. இந்த நயவஞ்சக ஸ்ரீலோலன் என்னை வஞ்சித்து விட்டானே. இந்த என் கணவன் வெட்கம் கெட்டவனாகவும் பரிவற்றவனாகவும் மோக வெறியனாகவும் மகாதுஷ்டனாகவும் இருக்கும்போது அவனால் எனக்கு என்ன சுகம் உண்டாகும்? இனி இந்த சம்சார பந்தத்தை விட்டால்தான் நிம்மதி உண்டாகும். முன்பின் யோசியாமல் செய்த காரியத்தால் அல்லவா எனக்கு இந்த துக்கம் உண்டாயிற்று. இனி என் உயிரை நீத்துவிடலாம் என்றாலோ ஆத்மஹத்தி பெரிய பாவமாயிற்றே. என் தந்தையிடம் செல்லலாம் என்றாலோ என் பழைய வைராகிய பிடிவாதத்தை சுட்டிக்காட்டி என் தோழிகள் என்னை பரிகாசம் செய்வார்களே என்று பலவிதமாகவும் மந்தோதரி நினைத்து ஏங்கி மிகவும் வருந்தினாள். பிறகு இனி வருந்தி பயன் என்ன என்று அவள் தீர்மானித்து தன் காம சுகத்தை எல்லாம் விட்டுவிட்டு தன் கணவனின் மாளிகையிலே தன் வாழ்நாள் முழுவதும் வீண் நாளாக கழித்து வந்தாள். இவ்வாறு மந்தோதரின் கதையை மகிஷாசுரன் கூறிவிட்டு தேவியை நோக்கி, அவள் கதையைப் போலத்தான் உன் கதியும் முடிந்துவிடும். ஆகவே இனிமேலாவது என் வார்த்தையை கேட்டு திருமணத்திற்கு இணங்கு, இல்லையே துயரத்திற்குத்தான் ஆளாவாய் என்றான். அதை கேட்டதும் தேவி, அறிவற்றவனை, எருமை கிடாவுக்கு எவ்வளவு புத்தி உண்டோ அவ்வளவு புத்திதான் உனக்கும் இருக்கும். என்னையும் மந்தோதரியைப் போல சாமானிய பெண்ணாக நினைத்து விட்டாயோ? என்னோடு நீ யுத்தம் செய்வதானால் இப்பொழுதே யுத்தம் செய், இல்லையெனில் இப்பொழுதே பாதாளத்திற்கு போய்விடு. இல்லையென்றால் நான் உன்னை உன் அசுர சேனைகளோடு போர்க்களத்திற்கு பிராண பலி கொடுத்து விட்டு சென்று விடுவேன். எனக்கு உருவமும் இல்லை, பிறப்பும் இல்லை. தேவர்களை காப்பதற்குத்தான் நான் இப்பொழுது இந்த பெண் உருவம் எடுத்து வந்திருக்கிறேன். தேவர்கள் உன்னை சங்கரிக்க வேண்டும் என்று என்னிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வேண்டுதலை நிறைவேற்ற நான் சித்தமாகிவிட்டேன். நான் சொல்வதை விளையாட்டாக நினைக்காதே.
போர் செய்ய எண்ணினால் போராடு, இல்லையெனில் பாதாளத்திற்கு போய்விடு என்று அறை கூவினான். உடனே மகிஷாசுரன் யுத்த வெறியோடு தன் வில்லை வளைத்து பானங்களை தொடுத்து தேவியின் மீது சரமாரியாக எய்தான். தேவி அவற்றையெல்லாம் தடுத்து தள்ளி பெரும்போர் செய்தாள். அதில் துர்த்தரன் என்ற அசுரன் மலை போல் வீழ்ந்து மடிந்தான். அதை கண்ட திரிநேத்திரன் என்ற அசுரன் தேவியின் மீது 7 அஸ்திரங்களை எய்தான். தேவி அவற்றை தடுத்து அவனை அடக்கினான். அந்தகன் என்ற அசுரன் ஒரு இரும்பு உலக்கையால் தேவியின் வாகனமாகிய சிங்கத்தின் தலை மீது அடித்தான். அது கோபம் கொண்டு அவனை அறைந்து கொன்று அவன் உடம்பில் உள்ள இறைச்சியை எல்லாம் தின்று தீர்த்தது. அவற்றையெல்லாம் கண்டு மகிஷன் மிகவும் கோபம் கொண்டு அம்புகளை அதை மலை போல் பொழிந்தான். அவற்றையெல்லாம் தேவி தன் கையில் இருந்த கதாயுதத்தினால் நோக்கிவிட்டு அதை கொண்டே மகிஷனின் மார்பில் அறைந்தாள். அந்த அடியை தாங்காத அசுரன் மூர்ச்சையானான். பிறகு சிறிது நேரத்திற்கு எல்லாம் அவன் தெளிந்து மீண்டும் எழுந்து தன் கதாயுதத்தை எடுத்துக்கொண்டு தேவியின் வாகனமான சிங்கத்தின் மீது பாய்ந்து அதன் தலை மீது அடித்தான். சிங்கம் கோபம் கொண்டு மகிஷாசுரனை கால்களால் அறைந்து நகங்களால் கீறியது. உடனே மகிஷாசுரன் மானிட வடிவத்தை நீக்கிவிட்டு ஒரு சிங்க வடிவம் எடுத்துக்கொண்டு அந்த சிங்கத்தோடு போராடினான். தேவி அதை கண்டு கோபம் கொண்டு பாம்புகளை போன்ற பானங்களை மகிஷன் மீது எய்தார். உடனே அவன் சிங்க உருவத்தை விட்டு யானை வடிவம் கொண்டு மலைகளை கிள்ளி எடுத்தான். தேவி சில அம்புகளால் மலைகளை பொடி தூள் தூளாக்கிவிட்டு கலகலம் என்று சிரித்தாள். யானை வடிவம் கொண்ட மகிஷனின் தலை மீது சிங்கமும் பாய்ந்து யானையாகிய மகிஷனின் மத்தகத்தை 2ஆக பிளந்தது. அந்த சிங்கத்தை கொல்ல வேண்டும் என்று உடனே மகிஷாசுரன் ஒரு சர்ப்ப வடிவம் கொண்டான். தேவி அதை கண்டதுமே தன் வாளால் வெட்டினாள். அவனும் தேவியை வெட்டினான். ஆனால் தேவி வெட்டுப்படாமையை கண்டு வெட்கம் கொண்டு மகிஷன் தன் இயற்கை உருவமாகிய எருமை கிடாவின் உருவை எடுத்துக்கொண்டான். மலைகளையும் மரங்களையும் தன் கொம்புகளாலேயே கிள்ளி எறிந்தான். அந்த கொம்புகளாலேயே தேவியையும் சிங்கத்தையும் இடித்து இடித்து தள்ளி தன் வாளை சுழற்றி சுழற்றி முகத்தில் அடித்து கடகடவென்று சிரித்தான். இவ்வாறு அவன் மிகவும் கொடூரமாக போர் செய்து, பெண்ணே, இத்தனை நேரம் மகா வலிமைக்காரி போல் போராடிய நீ இப்பொழுது ஏன் பேசாமல் நிற்கிறாய்? நீ ஒரு துஷ்டை. நீ நிற்கும் நிலையே நீ என்னிடத்தில் மோகம் கொண்டவளைப் போல் தோற்றமளிக்கிறதே. ஆனால் இனி நான் உன்மீது மோகம் கொள்ள மாட்டேன். உன்னையும் கொன்று உன்னை ஏவிய தேவர்களை கொன்று விடுவேன் என்று வீர முழக்கமிட்டு ஹஹா என்று குசலிட்டார். தேவி அமைதியாக புன்னகை செய்து, ஓ எருமையே, நீ ஏன் இப்படி அலறுகிறாய்? உன் எருமை குரல் என்ன காதுக்கு அவ்வளவு இனிமையானதோ? நீ இதுவரை மதுபானம் செய்து போதை வெறிகொண்டு சாதுக்களையும் தேவர்களையும் துன்புறுத்தி பயமுறுத்தி வந்தாயல்லவா? நான் இப்பொழுதே உன்னை கொன்று தேவர்களின் பயத்தை ஒழித்து விடுகிறேன் என்று கூறி சண்டிகையின் உருவம் கொண்டு தன் கையிலே ஒரு மது பாத்திரமேந்தி மகிஷாசுரனை கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் திராட்சை ரச மதுவை அருந்தி தன் சூளாயுதத்தை ஓங்கிக் கொண்டு மகிஷாசுரனை துரத்தலானாள். நயவஞ்சகத்தில் நிபுணனான மகிஷாசுரன் தான் கற்ற மாய வித்தைகளால் பற்பல உருவங்களை எடுத்து தேவியை தாக்கி துன்புறுத்த முயன்றான். தேவியின் கண்கள் சிவந்தன. அவள் தன் திரிசூலத்தை சுழற்றி மகிஷாசுரனின் மார்பிலை குத்தினான். மகிஷாசுரன் மயங்கி விழுந்து சிறிது நேரம் கழித்து மீண்டும் எழுந்தான். தன் முரட்டு கால்களால் மூர்க்கதனமாக போர் புரியல ஆனான். உடனே அம்பிகை ஆயிரக்கணக்கான ஒளிக்கதிர்களை வீசும் சக்கராயுதத்தை எடுத்து வீசினார். அது அந்த கணமே அவனது சிரத்தை அறுத்து எரிந்துவிட்டு மீண்டும் தேவியின் கையில் வந்து தங்கியது. மகிஷாசுரனின் கழுத்திலிருந்து ரத்தம் வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடியது. தலையற்ற அவனது முண்டம் ஆகாயம் வரை எழும்பி துள்ளி கீழே விழுந்தது. தேவர்கள் வெற்றி முழக்கம் செய்தனர். ஓடிப்போன அசுரர்களை தேவியின் சிங்கமானது பசியோடு சீறிப்பாய்ந்து அரைந்து தின்றது. அந்த சிங்கத்திடம் அகப்படாத அசுரர்கள் பாதாள உலகத்திற்கு பறந்தோடி விட்டார்கள். அசுரர்களை பற்றிய பயம் அடியோடு நீங்கியது. அமரர்கள் ஆனந்தம் அடைந்தனர். மகிஷாசுரனை வதைத்த மகிஷாசுர மர்த்தனியான சண்டிகா தேவியும் போய் மறைந்தார். தேவர்கள் மகிஷாசுர மர்த்தனியான தேவியை தோத்திரங்களால் வணங்கி துதித்தார்கள்.
அத்தியாயம் 19. மகிஷாசுர மர்த்தனி ஸ்தோத்திரம். யாராலும் கொல்ல முடியாத மகிஷாசுரனை மிகவும் எளிதாக கொன்ற தேவியை இந்திராதி தேவர்கள் எல்லாம் நினைத்து அவளது தனி பெரும் அருளை நாடி துதிக்கலானார்கள். உலக மகேஸ்வரி, மும்மூர்த்திகளின் மூலம் ஆக்கல், காத்தல், அழித்தல் என்னும் முத்தொழில்களையும் முறையாக நீயே செய்கிறாய். அம்பிகையே, புகழ், அறிவு, நினைவு, கதி, கருணை, தயை, சிரத்தை என்ற அனைத்தும் நீயே. ஜெகதீஸ்வரியே, பூமாதேவி, கமலை, ஜெயை, புஷ்டி, கலை, விஜயை, கிரிஜை என்பவர்களும் நீயே. உமை, ரமை, புத்தி, பிரபுத்துவம், துஷ்டி, வித்யை, க்ஷமை, காந்தி, மேதை ஆகியனவும் நீயே. இவை தவிர மற்றவை அனைத்தும் நீயே. சில மூடர்கள் அளவற்ற அவிசுகளையும் நெய்யையும் அக்னியில் பொழிந்து தேவர்களை முன்னிட்டு யாகங்கள் செய்கின்றனரே. சுவாகா என்ற சொல்லின்றி அந்த யாகங்கள் பூர்த்தியாவது எப்படி? சுவாகா என்பதே நீயன்றோ தேவி? நீயே சகல சராசரங்களுக்கும் ஆனந்தம் அளிப்பவள். உனக்கு ஆட்பட்டவர்களை ஆண்டு காத்து வருவதைப் போலவே உனக்கு ஆட்படாதவர்களையும் நீயே ஆண்டு காத்து வருகிறாய். அறிஞர்கள் தாமே நட்டு வளர்த்த மரங்கள் காய் கனிகளற்று எந்தவித பயனும் இன்றி இருந்தாலும் கூட அவற்றை வெட்டி அழிக்காதது போலவே பயனற்றவர்களையும் அழிக்காமல் உனது கருணை உள்ளமும் இருக்கின்றது. பரமேஸ்வரியே, சக்தி தேவியே, சுகத்தை கொடுக்கும் வித்தையும் நீ, துக்கத்தை கொடுக்கும் அவித்தையும் நீ, பிறப்பு இறப்பு எனும் ஓயா பிணியை ஒழிப்பவளும் நீ, முக்தி கொடுப்பவளும் நீ. இந்த உண்மை அறியாத சுகபோகிகளான சில மூடர்கள் போகம் என்பதே உன்னால் வருவதுதான் என்பதை உணராமல் திருப்பாதங்களை வழிபடுவது இல்லை. பிரம்மாதி தேவர்கள் எல்லோரும் உன்னையே சரணம் அடைகின்றனர். மும்மூர்த்திகளும் உள்ளூர நீ பிரகாசிப்பதால் அன்றோ சக்தி உடையவர்களாகவும் அவதாரம் எடுப்பவர்களாகவும் பூஜைக்கு உரியவர்களாகவும் விளங்குகிறார்கள். இல்லேனில் பிருகு முனிவரது கோபத்தால் மகாவிஷ்ணு ஆமையாகவும் மீனாகவும் வராகமாகவும் ஏன் பிறந்தார்? நீ அன்றோ தேவர்களின் தேஜஸாக விளங்குபவள். சம்புவின் வடிவமான சிவலிங்கமானது உன் அம்சத்தோடு கூடி இருப்பதால் அல்லவோ யாவராலும் பூஜிப்பதற்கு அருகதை ஆயிற்று. இந்த உண்மையை உணராமல் உன்னை விட்டு கபாலியை பூஜிப்போருக்கு இம்மை மறுமைகளில் சுகம் உண்டாகுமா? முக்தியும் யோக சித்தியுமான பிரம்ம வித்தியை உணர்ந்து சுத்த சத்வர்களாகவும் சாந்தமான குணம் உடையவர்களாகவும் திகழும் முனிவர்கள் உனது திருவடி தாமரையில் மனம் ஒன்றியவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு கர்ப்பவாச துக்கம் உண்டாவது இல்லை. சத்தியான நீ இல்லாமல் பரமாத்மாவான பரமசிவமும் தன் இயல்பால் ஒன்றும் செய்யவோ இயங்கவோ இயலாது. முனிவர்கள் செய்யும் யாகங்களில் தேவர்களுக்கு வழங்கப்படும் அவிபாகங்கள் உன்னையன்றி அவர்களை சேருமோ? சுவாகா என்று யாகங்களில் உச்சரிப்பதால் அன்றோ அவை அவர்களுக்கு சேருகின்றன. அந்த சுவாகா என்பது நீயன்றோ? உன் சக்தி மகிமைகளை தேவர்களை உணராத போது குறை அறிவினரான மானிடர் எப்படி அறிவார்கள்? அம்பிகே, எங்கள் சத்ரு மகிஷாசுரன் உன்னால் அழிந்தொழிந்து விட்டான். உன்னால் எங்களுக்கு புகழ் உண்டாயிற்று. எங்களை கருணை கூர்ந்து காத்து வர வேண்டும் தாயே என்று தேவர்கள் துதித்தார்கள். உலக மகேஸ்வரியான சக்தி தேவி புன்முறுவலுடன் தேவர்களை நோக்கி மிருதுவான குரலில், தேவர்களே, உங்களால் எவற்றை சாதிக்க முடியாமல் உங்களுக்கு ஆபத்து உண்டாகுமோ அப்பொழுதெல்லாம் என்னை நினையுங்கள். நான் உங்களை அந்த ஆபத்துகளில் இருந்து காப்பாற்றுகிறேன் என்றார். தாயே, மகிஷாசுரனை வதம் செய்து எங்களை காப்பாற்றினாய். எப்பொழுதும் உன் திருவடி தாமரைகளில் நீங்காதிருக்கும் உண்மையான பக்தியை எங்களுக்கு அனுகிரகிக்க வேண்டும். நாங்கள் பிழைகள் செய்தாலும் தாயைப் போல பொறுத்தருள வேண்டும். உடலில் 2 பட்சிகள் ஒன்றோடு ஒன்று நட்புடன் இருக்கின்றன. அந்த 2ஐ தவிர 3வதாக மித்திரம் என்பதே சகல பிழைகளையும் மன்னித்து வருகிறது. அந்த மித்திரம், அதாவது நட்பு என்பதே நீதான் தாயே. சுக துக்கம் என்னும் 2லும் மனோவாக்கு காயங்களால் நாங்கள் அடைக்கலம் புக வேண்டிய ஸ்தானம் நீயே.
தேவி எங்களை காத்தருள வேண்டும் என்று வேண்டினார்கள். தேவியும் அவர்கள் வேண்டியவாறே ஆகுக என்று திருவருள் புரிந்து தன் திருவுருவத்தை மறைத்தாள். ஓ